நம்ம தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். என்னோடு கூட எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து வாசிப்போம். எபிரேயர் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஆக்கியோன் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாரு. கொஞ்சம் கூட சத்தமாக சொல்லி பாருங்க பார்க்கலாம். இந்த பார்வைக்கு கொஞ்சம் வித்தியாசம் உண்டு, பார்த்துக்கிடுங்க. பார்வை இருக்குது பார்த்தீங்களா? பார்வையில் எத்தனை விதமான பார்வை உண்டு. எனக்கு அதுக்குள்ளே போக விரும்பலை. என்னாலும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனை விதத்தில் பார்வை உண்டுன்னு. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பார்வைக்கு நம்ம கண்டிப்பாக அதை நம்ம சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். 3வது அதிகாரத்தில் 3வது வசனம், தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு. அப்போ எல்லாரும் உங்கள் இடது கையில் இப்படி வச்சுக்கிடுங்க. இடது கை இப்படி வைங்க, சொல்லுங்கள், கண்டு. அடுத்து, பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து. 2வது பார்வைக்கு பேர் உற்று பார்த்து. சொல்லுங்கள், உற்று பார்த்து. எங்களை நோக்கி பார் என்றார்கள். 3வது பார்வைக்கு பேர் நோக்கி பார். சொல்லுங்கள். இப்போ திரும்ப, அப்போ எத்தனை பார்வை இருக்குது? 1 எப்படி கண்டு, 2வது உற்று பார்த்து, 3வது நோக்கி பார்த்து. இது கண்டுன்னு உள்ள பார்வை நம்ம எல்லாரையும் பார்க்கலாம், அதோடு நிப்பாட்டிக்கிடணும். இந்த உற்று பார்க்கிறதும் இது நோக்கி பார்க்கிறதும் தேவனை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர வேற ஒரு பயலையும் பொண்ணையும் பார்க்கப்படாது. புரிஞ்சிச்சா? சும்மா பார்த்துட்டு போனால் இது பார்வை. ஆனால் என்னடான்னு சொல்லி உற்று பார்த்தீங்கன்னா பழத்தை சாப்பிட வேண்டியது இருக்கும். பிறகு இந்த உற்று பார்த்தா தான் கிளவி ஏவாள். என்ன புரியலையோ? ஒழுங்காக சும்மா பார்த்துட்டு போயிருந்தா அதுவும் ஒரு பழம் மாதிரி இருந்திருக்கும். இந்த அம்மா நின்று ஐயோ பார்க்குறதுக்கே இப்படி இருக்கான்னு சொல்லி அப்போ முதல் ஸ்டெப்பை பாவத்தில் விழுந்தாச்சு. டெய்லி கண்ணில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். அடுத்தவங்க கண்ணில் இல்லை, உங்கள் கண்ணில். ஆண்டவரே, இந்த கண்ணை சரியாக பார்க்கணும், பார்க்க வேண்டியவரை பார்க்கணும், பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கணும். நாம் மற்றவங்களெல்லாம் உற்றும் நோக்கியும் பார்ப்போம், இயேசுவை கண்டுட்டு போயிடும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனையில் வந்து. புரியுதா? ஆனால் இயேசுவை தான் நோக்கி பார்க்கணும். இங்கே எபிரேயர் நிருபம் ஆக்கியோன் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? கவனித்து பாருங்கள். ஒரு வாட்டி கூட சொல்லுங்க பார்க்கலாம். கவனித்து பார். இந்த வார்த்தையை மையப்படுத்தி எனக்கு நிறைய காரியம் பேசணும்னு ஆசையாக தான் இருக்கிறது. ஆனால் என்னுடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்தின 2 காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு பேசி நான் கடந்து செல்லுகிறேன். இயேசுவை கவனித்து பார்த்தால் என்னையும் நான் கவனித்து பார்ப்பேன். அவருக்கு முன்பாக நான் வருகிறதான நேரத்திலெல்லாம் என் குறையும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்துக்கு முன்பாக நான் நிற்கிறதான நேரத்தில் இந்த வசனம், நான் ஒரு பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணுவதற்காக நான் வசனத்தை வாசிக்கிறவனாக அல்ல. முதலாவது இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது, எனக்கு என்ன போதிக்கிறது, வசனம் என்னோடு என்ன சொல்லுகிறது என்கிற பார்வையோடு கூட நான் பார்ப்பேனே. ஆனால் அது இயேசுவையும் எனக்கு காட்டி கொடுக்கும், கூடவே என்னையும் எனக்கு காட்டி கொடுக்கும். அப்படியே 2 காரியங்களை பார்க்கலாம். இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஆக்கியோன் சொல்லுகிறார், இயேசுவை கவனித்து பார்த்தால் அவர் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார்.
இயேசு அப்படியே கவனித்து பார்த்தாச்சுன்னா அவருடைய உண்மை நமக்கு தெரியும். அவர் உண்மை உள்ளவராக தான் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் 1-2 வார்த்தைகள் அப்படியே தொட்டுவிட்டு வருகிறேன். அவர் சொன்னார், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா அக்கிரமங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நம்ம மேல் அவர் உண்மையாக தான் இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் மேலே என் கர்த்தர் உண்மையாகவே தான் இருக்கிறார். எத்தனையோ முறை நான் தவறி இருக்கிறேன், எத்தனையோ முறை ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறேன், எத்தனையோ முறை நான் விழுந்து போயிருக்கிறேன். ஆனாலும் அவர் வாக்கு பண்ணினது போல நான் காணாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல முள்ளும் புதருக்குள்ளேயும் சிக்கியிருந்து அப்பா என்று வழி தெரியாமல் கதறுகிறதான நேரத்திலையும் என்னை தேடி வந்து தூக்குவதற்கு இன்றைக்கு என் தகப்பன் உண்மை உள்ளவராக இருந்தார். சில நேரத்தில் இளைய குமாரனை போல தகப்பனை விட்டு தூரம் போய் சொத்தை இழந்து, என்னுடைய அழகை இழந்து, அவர் எனக்கு வைத்திருந்த அலங்காரத்தை இழந்து, எல்லாம் நஷ்டப்பட்டு போனதான நேரத்திலையும் திரும்ப அப்பா என்னை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லி தேடி வந்ததான நேரத்தில் என்னை கட்டி அணைத்து முத்தமிட்டு எனக்கு திரும்பவும் முத்திரை மோதிரத்தை தந்து ராஜரீக வசனத்தை தந்து என்னை தூக்கி நிறுத்தி பிள்ளை என்கிற பட்டத்திலே நிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக தான் இருந்தார். என் ஆண்டவரை கண்டா ஒன்றும் தெரியாது, கவனிச்சு பார்த்தா தெரியும் அவர் எனக்கு உண்மை உள்ளவராகவே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா கண்டுட்டு போட்டுனா ஒன்றும் தெரியாதுங்க. இயேசுவும் ஒரு தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கவனித்து பார்க்கவில்லை, அவர்கள் கண்டிருக்கிறார்களே தவிர கவனித்து பார்க்கவில்லை. நான் கொஞ்சம் கவனித்து என் வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு பார்த்தா நான் இதற்கான பாத்திரம் அல்லப்பா. நான் இவ்வளவு தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனால் என்னுடைய நீதியும் அல்ல, என்னுடைய கிரியைகளும் அல்ல, உம்முடைய கிருபையிலே நீர் இன்றைக்கு உண்மையாகவே தான் இருக்கிறீர். உம்முடைய இரக்கங்களுக்கு இன்றைக்கு முடிவில்லை. தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தது போல கர்த்தர் என் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக தான் இருக்கிறேன். நாம் பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் என்னை விட்டு தூரம் போயிட்டார்னு. இல்லவே இல்லைங்க. கர்த்தர் நம்ம மேலே ரொம்ப அன்புள்ளவராக இருக்கிறார், ரொம்ப ரொம்ப அன்புள்ளவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், ஒரு நேரம் நம்ம பசியாக இருக்கிறது கூட கர்த்தர் விரும்ப மாட்டாருங்க. அந்த அளவுக்கு ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகளை விடாதவன் உங்களை விடமாட்டேன் என்கிற வார்த்தையில் அவர் உண்மையுடையவராக இருக்கிறார். அவர் இன்னைக்கு என் மேலே உண்மையுடையவராக இருக்கிறார். எனக்கு பல அனுபவங்கள் உண்டு சொல்கிறேன். அன்று ஊழியத்தின் ஆரம்பத்தில் நானும் என்னோட கூட ஒரு சகோதரர், நாங்கள் 2 பேர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போது நாங்கள் 2 பேரும் தான் சமைக்கணும். இந்த சமையலுக்கு எனக்கு ஆகவே ஆகாது. எனக்கு இந்த சமையல், இந்த பாத்திரங்கள் வருது, இந்த ஐயோ எனக்கு அதுக்கு ஒரு பெரிய அலர்ஜி போல இருக்கு. நம்ம பழகுனதான் இல்லை. இப்போ அங்கே போனால் நாங்கள் 2 பேரும் தான் ஒரு ரூமில் கிடக்கணும், நாங்கள் தான் சமைக்கணும். இப்போ பயங்கர கஷ்டம். அப்படியே குழந்தை ஒரு 1.5 வயசில் பால் குடி மறக்கிறது போல் அங்கே போய் சாப்பிடாமல் காலையில் சாப்பாடே மறந்து போச்சு. காலையில் போய் அன்றைக்கி அப்படி தான், இன்றைக்கி அப்படி தான். காலையில் பிறகு பசிக்கவும் செய்யாது, சாப்பிடவும் செய்யாது, அப்படியே ஆகிப்போச்சு. பிறகு இப்படியே ஓடிக்கொண்டே இருக்கந்தோம். நாங்கள் ஒரு நாள் ரொம்ப தூரம் நடந்து அப்படியே வாரோம். மத்தியானம் ஆச்சு. காலையிலையும் ஒன்றுமே சமைக்கலை. இப்போ மத்தியானம் எங்களுக்கு பசிக்குது. எங்களுக்கு இப்போ சாப்பிடணும். இவன் என்கிட்ட சொல்கிறான், பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குன்னு. நான் சொன்னேன், உனக்கு மூக்கிலேயே குத்திடுவேன், பிரியாணி சாப்பிடுவா. இங்கே கஞ்சிக்கு வழி எங்கன்னு இருக்குது, கஞ்சியாவது கொஞ்சமாவது கிடைக்கும், அதுக்கு இனிதான் வந்து சமைக்கணும், உனக்கு பிரியாணி கேட்குதான் பிரியாணின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்ப அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே வாரோம். நாங்கள் தங்கியிருந்த ரூமில் நாங்கள் 2 பேரும் தான். அங்கே ஒன்றுமே இருக்காது. பைபிள் இருக்கும், 1-2 புத்தகங்கள் இருக்கும், எங்கள் ட்ரெஸ் இருக்கும், காசும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் இருக்கும்.
ஆகையினால நாங்கள் சும்மா அப்படியெல்லாம் ஊழியத்துக்கெல்லாம் போனால் பூட்டுறதே கிடையாது. சும்மா சாத்தி போட்டு வந்துடுறோம். கேட்பாங்க, என்னப்பா என்ன தைரியத்தில் இதை நீங்கள் பூட்டாமல் போடுறீங்க? நாங்கள் சொல்லுவோம், எங்கள் ரூமுக்கு வரவன் ரசிக்கப்படுவான், அங்கே வேறு ஒன்றும் கிடையாது, 2 பைபிள் தான் இருக்குங்க, அவங்க எடுத்துகிட்டு போட்டு எங்கள் ரூமுக்கு வர்றவன் கள்ளம் ரசிக்கப்படுவான் அப்படின்னு. ஆகையினால பூட்டுறதில்லை. நாங்கள் இப்படியே பேசி பேசி அங்கேருந்து அப்படியே ஊழியத்தை முடிச்சுட்டு ஒருத்தன் பிரியாணி கேட்டவன் எனக்கு கூட வரான். வந்து நேரம் வீட்டுக்குள்ளே வரோம், எங்கள் வீட்டில் பிரியாணி இருக்குது, எங்கள் வீட்டில் பிரியாணி இருக்குது, எங்கள் ரூமில் பிரியாணி இருக்குது. நம்பவே முடியல. எங்கள் நாங்கள் தங்கியிருந்த அந்த ரூமுக்கு பக்கத்தில் ஒருத்தங்க முஸ்லீம், அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் யாரோ கொண்டு வந்த பிரியாணியை இங்கே பக்கத்தில் 2 பசங்க இருக்கிறாங்களே, அவனை பாட்டுக்கு அங்கே எங்கேயும் சுற்றிட்டு நடக்கிறானோ அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பார்த்துருக்குறாங்க. நாங்கள் இல்லை, அவங்களுக்கு எங்கேயும் அவசரமாக போகணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது திறந்தானே கிடக்குதுன்னு சொல்லி திறந்து இப்படி வாசல் பக்கத்தில் எங்கள் ரூமை திறந்த உடனே கமகமான்னு மணக்குது. இப்போ ஒரு சந்தேகம், யார் வச்சுருப்பா? ஒருவேளை விஷத்தை கலக்கி வச்சுட்டாங்களோ, இன்னும் 2 பேரும் சாகட்டுன்னு. நாங்கள் சாப்பிடவும் இல்லை, இப்போ வச்சுட்டே இருக்கிறோம். நாங்கள் சொல்கிறோம், டேய் நீ கேட்டது போல் பிரியாணி வந்தாச்சு, இப்போ என்ன பண்ணுறது? எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்தாங்க, எங்கப்பா போனீங்க? எவ்வளோ நேரம் காத்துட்டு? அன்னைக்கு தான் நினச்சேன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற ஆண்டவர் எங்களையும் போஷிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எங்களையும் போஷிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதே போல் ஒரு முறை நான் வெளிநாட்டுக்கு போகும்போது என்ன ஒரு பாஸ்டர் வீட்டில் தான் தங்கி, அந்த பாஸ்டரும் ஒய்ஃபும் விடமாட்டாங்க, என்ன நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு. நான் காரணம், ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் 2 நாளைக்கு பாஸ்டர் என் ரூமில் அனுப்பித்தாங்கன்னு சொல்லி கேட்டார். சரின்னு சொல்லிக்கிட்டு நான் அவர் ரூமில் 2 நாள் தங்குறதுக்காக போனேன். அவர் வந்து பக்கத்திலேயே ஒரு மெஸ்ஸில், பாஸ்டர் என்னென்னாலும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், எனக்கு காலையில் சாப்பிட்றதுல எனக்கு காலையில் ஆனால் கண்டிப்பாக ஒரு டீ வேணும். அவரே டீயை போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு பெரிய ஒரு பில்டிங்கில் எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் இருக்கிறேன். இப்போ மத்தியானம் காலையில் முழுவதும் இருந்து நான் அங்கே கொஞ்ச நாள் தான் இருந்தேன். இருந்ததில் முக்கால்வாசி பைபிளை வாசித்துட்டேன். அப்போ இருந்து ஜோம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், அப்படியே இருந்தேன். அப்படியே இருந்திருந்த பார்த்தா அப்படியே வெளியே வந்து கதவை திறந்து பார்த்தான், கடுமையான வெப்பம், அப்படியே தீயே தலையில் வந்து விழுந்த போல் இருந்துச்சு. அப்போ நினச்சேன், இனி மத்தியானம் சாப்பிட்றேன், நான் ராத்திரி சாப்பிட்லான்னு சொல்லி. அவர் ஃப்ரிட்ஜில் ஜூஸ் அது இதுன்னெல்லாம் வாங்கி போட்டுட்டு போயிருந்தார். இனி நைட்டு சாப்பிட்லான்னு சொல்லிக்கிட்டு நான் படுத்து இது ரூமை பூட்டிக்கிட்டு திரும்பவும் ஜபத்தையும் பைபிள் வாசிப்பையும் ஆரம்பிச்சிட்ருக்கிறேன். கதவுல வந்து யாரும் அடிக்கிறாங்க, பட்டான்னு அடிக்கிறாங்க. அந்த கேம்பஸில் ஒரு மனுஷன் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கிறேன். எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன். எனக்கு இப்போ ஒரு சந்தேகம், யாரா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேராக அந்த சகோதரனுக்கு ஃபோன் அடித்தேன். பாஸ்டர் தரேன், இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு அங்கே பிரச்சனைக்குரிய ஆளுலாம் இல்லை. கதவை திறந்து பார்த்தாச்சுன்னா அங்கே ஒரு அரபி வந்து நிற்கிறார். அவங்க ஸ்டைலில் ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு கவரில் என்னமோ ஒரு பெரிய ஒரு கவரை கையில் கொடுத்துட்டார். பயங்கரமாக தாடியெல்லாம் வச்சுருந்தார். நான் திரும்ப அவர்கிட்ட கேட்டேன், இப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அரபி வந்து என்னமோ ஒரு பார்சலை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. அவர் சொல்கிறார், பாஸ்டர் சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். அடுத்த நான் சொன்னேன், இல்லை இனி ஒரேடியாக நைட்டு கூட்டம் முடிச்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன்னு. பாஸ்டர் அந்த அரபிக்கு வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் எப்போயாவது வருஷத்துக்கு 1-2 தடவை இப்படி கொண்டு வருவார், உங்களுக்காக தான் என்னை கொண்டு வந்து சாப்பிடுங்கன்னு. அப்போ நான் நினச்சேன், கர்த்தாவே நான் இந்த வெயிலில் போய் சாப்பிட வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் நான் பசியாக இருக்கிறத விரும்பலை. என் மேலே உண்மையாக இருக்கிற ஒரு நல்ல கர்த்தர். நீங்கள் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என் இயேசுவை கவனித்து பார்த்தா அவர் என் மேலே உண்மையாக இருக்கிறார் நான் நம்பினீங்கன்னா ஒரு கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உண்மை உள்ளவரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு உண்மை உள்ள தகப்பனை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். உண்மை உள்ள கர்த்தரை நான் அறிந்திருக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஒருவேளை ஒன்றுமே நடக்காதது போல இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை என் ஜெபத்துக்கு பதில் வராதது போல இருக்கலாம், இன்னைக்கெல்லாம் காரியமும் சாதகம் இல்லாமல் நடக்கிறது போல இருக்கலாம். ஆனால் என்னை ஜெபிக்க வைத்த ஆண்டவர், என் கண்ணீர் வடிக்க வைத்த ஆண்டவர், பலன் தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக தான் இருக்கிறார். பலன் தருவதற்கு உண்மை உள்ளவராக தான் இருக்கிறார். அவரை கவனித்து பார்த்தால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படியே திருப்பி நம்மளை போட்டு பார்ப்பேனே, நாம் உண்மையாக இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு தந்த நேரத்தில்
கர்த்தர் நமக்கு தந்த தாளந்தில், கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? பல நேரத்தில் உண்மையாக இல்லை. நம்மளையும் காண வேண்டாம், நம்மையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. ஏன்னா ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த எல்லாவற்றிலையும் நான் உண்மையாக இருப்பதற்கு ஸ்தோத்திரம், எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நான் அடிக்கடி ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் கர்த்தர் ஒரு நாள் வருவார். நீர் வருகிறதான நேரத்தில் பரலோகத்தில் தூதர்கள் இருப்பார்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், எனக்கு முன் சென்ற சீசர்கள், பரிசுத்தவன்கள் எல்லாரும் இருப்பார்கள். அத்தனை பேருக்கு முன்பாக நான் ஒரு பட்டத்தை பெற விரும்புகிறேன், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்கிற ஒரு சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. அந்த சத்தத்தை எனக்கு கேட்கணும் ஆண்டவரே. நீர் எனக்கு தருகிற கையில் தருகிற காணிக்கையாக இருக்கட்டும், நீர் எனக்கு கையில் தந்த பணமாக இருக்கட்டும், நீர் எனக்கு தந்த நேரங்களாக இருக்கட்டும், நீர் எனக்கு தந்த ஊழியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நான் அசதியாகவோ ஏனோ தானோ என்றல்லப்பா, உண்மையாக செஞ்சிடனாப்பா. எல்லாரும் இந்த வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே, கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. நீங்க இன்னைக்கு இருக்கிற வீடு, நீங்க இன்னைக்கு உடுத்தி இருக்கிற வஸ்திரம், இன்னைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் ஒன்று பட்டியலிட்டு பாருங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வருவேன்னு என்னைக்காவது நினைச்சீங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ஒரு மாடி கட்டடத்தில் வருவேன்னு என்னைக்காவது நினைச்சீங்களா? ஒரு நல்ல ஒரு வாகனத்தில் போவேன்னு என்னைக்காவது நினைச்சீங்களா? என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் படிக்கணும்னு என்னைக்காவது நினைச்சீங்களா? ஆண்டவர் என்ன இப்படியாக நடத்துவார் என்னைக்காவது நினைச்சீங்களா? இதெல்லாம் நம்மனால உண்டானதல்ல, அவர் நம்ம மேல வச்ச உண்மை. அவர் என்ன மேல உண்மையாக இருந்ததுனால இதெல்லாம் எனக்கு தந்தாரையா, இதெல்லாம் எனக்கு தந்தாரையா. ஆனா ஒண்ணும் இல்லாத குடிசை வீட்டில் நம்ம உண்மையா இருந்தோம், ஒண்ணும் இல்லாத காலத்துல உண்மையா இருந்தோம். எனக்கு எல்லாம் வந்த பிறகு நாம உண்மையற்றவர்களாக இருப்போமே. ஆனால் இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஒன்று கூட எச்சரிக்கிறார். இயேசுவை கவனித்து பாருங்கள், கண்டு போகிறவர்களாக இருக்காதிருங்கள். கவனித்து பார்த்தால் அவர் என் மேல உண்மையாகவே இருக்கிறார். என் மேல உண்மையாக தான்ப்பா இருக்கிறீங்கப்பா. நான் சொல்றேன், என்ன அழிக்கணும்னு நினைச்ச என்னைக்கு அழிச்சுதாங்க. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு நான் ஜீவனோட இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு யாரும் நினைச்சீங்களா? வந்த வியாதியை பார்த்தா, வந்த விபத்தை பார்த்தா, என்னைக்கோ மண்ணோடு மண்ணா போயிருப்பேன்னு நினைச்சீங்க இல்லையா? என்னாலும் ஜீவன் தந்து
இன்னைக்கு பாதுகாத்ததில் என்னன்னு சொன்னா, அவர் என் மேல உண்மையாகவே இருக்கிறார். நான் உண்மை இல்லாதவனாக இருக்கிற போதும் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராகவே நான் இருக்கிறார். இந்த காலை ஆராதனையில நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லிடுற, ஆண்டவரே அதே உண்மையாக நானும் இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுகிறவங்க அந்த வலது கையை ஒன்று உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும்ப்பா. நீர் எனக்கு தந்த வசதிகள், நேரங்கள், தாளந்துகள் இதுக்குள்ளதான் இருக்கிறீங்க. தாளந்தில் உண்மையாக இல்லாதவங்க, புதைச்சி வச்சிருக்கிறவங்க, நேரத்தை புதைச்சி போட்டவங்க, உண்மை இல்லாதவங்க, உங்களுக்கு நம்பி ஆண்டவர் எவ்வளவோ கிருபை தந்தார். எத்தனையோ பேருக்கு பிரயோஜனப்பட வேண்டியவங்க, ஆனா புதைச்சிட்டீங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உண்மையா இருக்கிறப்பா, உங்ககிட்ட வேற ஒன்னே நம்பல, உண்மை உள்ளவன் என்று எண்ணி என்னை அழைத்திருக்கிறார். இவங்க நல்லா பாடுவாங்கன்னு என்ன அழைக்கல, இவன் நல்லா பிரசங்கம் பண்ணுவான்னு நினைக்கல, ஆனா ஒன்னில மட்டும் என்ன நம்பினாருங்க, இவங்க உண்மையா இருப்பாருங்கன்னு சொல்லி ஆண்டவர் என் கையில பிள்ளைய தந்தார்னு சொல்லுங்க பெற்றோர்களே. இவங்க உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்லி ஊழியத்தை தந்தாங்க அருமையானவர்களே. இவங்க உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்லி வசதியை தந்தாங்க அருமையானவர்களே. அதை மட்டும் ஆண்டவர் நம்புறாரு, உண்மையாக இருப்பான். என்னை உண்மை உள்ளவன நம்பி இந்த ஊழியத்தை நீ கொடுத்தி, கவனமாய் நான் நிறைவேற்றணுமே. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. இந்த வருஷத்துல இருந்து 4 மாதங்கள் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் வந்துட்டோம். அநேக காரியத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருப்போமே, ஆனால் என் கர்த்தரை கவனித்து பாருங்க, அவர் நம்ம மேல உண்மையாக இருக்கிறதை நினைத்தாவது இனியாவது உண்மையாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பகல். 2, இயேசுவை கவனித்து பார்த்தா ஒரு காரியம் நமக்கு தெரியும். அப்படியே மார்க்கு சுவிசேஷம், இது ரொம்ப விளக்கல்ல, டக்குன்னு சொல்லி முடிச்சிரு. மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 8வது அதிகாரம் முதல் 2 வசனம். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாட்களாய் சாப்பிட ஒன்றுமில்லாத. 2வது, இயேசு கவனித்து பார்த்தா அவர் நமக்காக பரிதபிக்கிற கர்த்தராக இருக்கிறார். சும்மா பார்த்தா என்ன ஆண்டவர் என்ன தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார்னு தோணும். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நான் இந்த வாரத்தில் அப்படியே யோசித்து பார்த்தேன். இயேசுவுடைய அன்பை எப்போதெல்லாம் எனக்கு உணர முடியுது, அவருடைய அன்பை எனக்கு எப்போதெல்லாம் எந்த சூழ்நிலையிலெல்லாம் எனக்கு உணர முடிகிறது. நான் சொல்லட்டுமா, நம்ம பல நேரத்தில் கை நிறைய காசு வந்தா அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவோம். கொஞ்சம் வசதி வந்தாச்சுன்னா என் மேல அன்பா இருக்கிறார்னு நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் என்னை சிட்சிக்கும் போதும் நினைக்கணும், என் மேல அன்பா இருக்கிறதுனாலே அவர் என்னை சிட்சிக்கிறார். என்ன நேசிக்கிற புத்திரர்களை தான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அவர் என்ன சில நேரத்தில் நான் தப்பு பண்ணின உடனே என்னை சிட்சிக்கிறார். நான் நீங்க நினைக்கணும், என் அப்பன் என் மேல ரொம்ப அன்புள்ளவராக இருக்கிறாரு, என் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாருங்க. சிலரை விட்டுட்டாரு, சிலரை சிட்சிக்கிறார். நான் நினைக்கணும்,
இதுதான் இயேசுவின் அன்பு. கர்த்தர் என்னை நேசிக்கிறார். கர்த்தர் எனக்காக பரிதபிக்கிறாருங்க. எனக்காக பரிதபிக்கிறார். நான் பரிதபிக்கிறார் என்கிற வார்த்தையை நான் யோனாவுடைய புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ நாம் எதுக்காக பரிதபிக்கிறோம் என்பதும் நமக்கு தெரியும். யோனா தீர்க்க தரிசன புத்தகம் பக்கம் 1075 11வது வசனம், 4:11. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷருக்கு அநேக மிருக ஜீவன்களுக்கு இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். என்ன கவனிங்க, நினிவேங்கிற பட்டணம் இருக்கு பார்த்தீங்களா? 120,000 பேர் உண்டு அந்த பட்டணத்தில். அவங்க எல்லாம் நல்லவங்க நான் நினைக்கிறீங்க, நல்லவங்க நான் நினைக்கிறீங்க. அவர்கள் அக்கிரமம் தேவ சமூகத்தில் போய் எட்டினது. நினிவே பட்டணத்தர் பாவியிலையும் கொடூரமான பாவிகள். ஒருவனிடத்தில் தவறு என்று கண்டால் உயிரோட தோலை உரிச்சுருவாங்களாம். அவ்வளவு கடுமையான பாவிகளாக்கும். கொடூரமானவர்கள் இந்த நினிவே பட்டணத்தார். அந்த நினிவே பட்டணத்தில் அழிப்பதற்கு ஆண்டவருக்கு தெரியாமல் அல்ல, அழிப்பதற்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த நேரத்திலையும் தன்னுடைய சமூகத்தை விட்டு விலகி போன யோனா தீர்க்கதரிசியை கொண்டு வந்து இந்த ஜனத்துக்காக யாராவது பரிதபிப்பாங்களா? இந்த பாவம் நிறைந்த இந்த ஜனத்துக்காக பரிதபிப்பார்களா? நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லவங்க ஆகையினால கர்த்தர் என்ன ரட்சித்தார். டிஎல் மோடிங்கிற ஒரு பிரசங்கியார் இருந்தார். கூட்டம் முடிச்சு கன்வென்ஷன், பெரிய பிரசங்கியார். கூட்டம் முடிச்சு வெளியே வந்தார். ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு ரோட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு ஆசனம் செய்து கொண்டிருக்கிறார். உருண்டு புரண்டுட்டு கிடக்கிறார். இவருக்கு கோபம் வந்துட்டு கூட்டத்துக்கு முன்னால் வந்து குடிச்சிட்டு கிடக்கிறான் பாரு குடிகார பையன். இவருக்கு கோபம் வந்துட்டு ஆண்டவர் சொன்னாரா, மிஸ்டர் மோடி நீ மட்டும் ரட்சிக்கப்படலான்னு அவன் தான் நீன்னு. ஏதாவது புரிஞ்சா? நம்ம நினைக்கிறோம் என்ன இவன் இப்படி இருக்கிறான். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், நீ மட்டும் ரட்சிக்கப்படணும் அவன் தான் நீன்னு. என்ன அவர் இப்படி பண்றாரு? ஆண்டவர் சொல்லுவார், நீங்க மட்டும் சர்ச்சைக்கு வரலான்னு அவங்க தான் நீங்க. என் மேல பரிதாபமாக இருந்தபடினால கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். நான் அவரை நேசித்ததினால அல்ல, அவர் என்னை நேசித்ததினால, அவர் என் மேல இரக்கமாக இருந்ததினால, அவர் என் மேல பரிதாபமாக இருந்ததினால. நினிவே பட்டணத்தான போலதான் நானும் இருந்தேன். ஆனா என் மேல அவர் வைத்த கரிசனை பரிதாபம் கொண்டபடினால நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ திருப்பி போடும். நம்ம எதுக்காக பரிதாபப்படுறோன்னு பார்ப்போமா? முந்தின வசனத்தை வாசிப்போம். 10வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும். எடுக்கலன்னு அந்த டிஸ்பிளே பார்த்து அது கொஞ்சம் சத்தமா வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போததுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. நமக்கு என்ன தெரியுமா பயங்கர பரிதாபம்? எதுக்கு மேல தெரியுமா? அழிந்து போகிற ரப்பர் சீட்டு மேல பயங்கர பரிதாபமாக்கும். அழிந்து போகிறதுக்கு மேல இந்த யோனாவுக்கு தங்கச்சிகள் எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு ஆள். இந்த மனுஷனுடைய பரிதாபம் எல்லாம் என்ன தெரியுமா? இதுக்காக, அதுக்காக, அழிந்து போகிறதுக்காக. ஆண்டவரே சொல்றே, நீ வளர்த்தியா? இல்ல. நீ நட்டியா? இல்ல. நீ நான் நீர் பாய்ச்சினியா? இல்ல. அதுக்காகவே பரிதாபப்படுற. ஆனா ஏன் பரிதாபம்? ஜனத்துக்காக பரிதபிக்கிறேன். நான் ஜனத்துக்காக பரிதபிக்கிறேன்.
இப்ப எத்தனை பேர் புரிஞ்சவங்க? என் ராஜாவை கவனித்து பார்த்தா, என்னை அழைத்தவரை கவனித்து பார்த்தா அவருக்கு தெரியும் அவர் ஜனத்துக்காக பரிதாபப்படுகிறவராக இருக்கிறார். நான் ஆண்டவரிடத்துல இந்த பிரசங்க பீடத்தில் இந்த தைரியமா எனக்கு சொல்ல முடியும். என்னுடைய ஜெபத்திலே நான் அதிகமாக ஒரு காரியத்துக்காக ஜெபித்திருப்பேனே ஆனால், என்னுடைய முழங்காலிலே அதிகமாக நின்றிருப்பேனே ஆனால், கர்த்தாவே எனக்கு ஆத்துமாக்களை தாரும் என்று தான் நின்றிருப்பேன். நானும் ஒரு ஊழியத்தை பண்ணினேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாதப்பா. எனக்கு மாதத்தில் ஒரு புதிய தலையை நம்ம ஊழியத்தில் பார்க்கலன்னா எனக்கு சாப்பாடு ஓடாதுங்க. மாசத்துல ஒரு ஆளாவது புதுசா வரலன்னா எனக்கு சாப்பாடு எல்லாம் ஓடாது. ஆண்டவரே உமட்ட என்ன கேட்டேன்னா, ஆத்துமாக்களை தானப்பா கேட்டேன். ஆத்துமாக்கள் எங்கப்பா? எங்களுக்கு ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நமக்கு நல்ல சிஸ்டங்களை தந்தார், நல்ல சவுண்ட் சிஸ்டத்தை தந்தார், நல்ல மியூசிக் சிஸ்டத்தை தந்தார், நல்ல இடத்தை தந்தார், எல்லாம் ஏசியை தந்தார், எல்லா மிக்சர் எல்லாமே நல்லதாக தான் தந்தார், நல்ல மீடியா சிஸ்டத்தை தந்தார். இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து உடனே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இதெல்லாம் எங்களுக்கு தருகிறீங்க சோத்திரப்பா. ஆனா இதன் மூலம் எங்களுக்கு ஆத்மா ரட்சிக்கப்படணும். எங்களுக்கு ஜனங்கள் தான் வரணும். இயேசு வரும்போது நான் கேமரா கொண்டு போக மாட்டேன். இயேசு வரும்போது நல்ல விலையேறின ஸ்பீக்கர் தான் சொல்லி நான் ஸ்பீக்கரை கொண்டு போக மாட்டேன். இயேசு வரும்போது விலை அதிகமான மைக்காகன்னு சொல்லி மைக்கை கொண்டு போக மாட்டேன். இயேசு வரும்போது ஆத்துமாக்களை கூட போவேனா. ஆகையினால கர்த்தர் எங்களுக்கு ஆத்துமாக்களை தருவாராக, ஆத்துமாக்களை தருவாராக. நாம இன்னைக்கு நம்மை ஆண்டவர் ரட்சித்து அபிஷேகம் பண்ணி அழைத்து வேறு பிரித்து தேசத்துக்காக கதறுவாங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பரிதபிப்பாங்க, அழிந்து போகிற ஜனத்துக்காக கண்ணீர் வடிப்பாங்கன்னு பார்த்தா நம்ம சில நேரத்தில் நினிவே பட்டணத்தில் கொண்டு வந்தார். சில வேலை பார்க்கிற இடமாக எதற்காக நம்ம அங்க கொண்டு போனார்? அந்த ஜனத்துக்காக பரிதபிப்பதற்காக, அந்த ஜனத்துக்காக கதறுவதற்காக, அந்த ஜனத்துக்காக கண்ணீர் வடிப்பதற்காக, அதற்காக தான் கொண்டு போனார். நாமோ அந்த ஸ்பாட்டில் போயும் பரிதபிக்கிறதெல்லாம் அழிந்து போகிற ஆமணக்கு செடி, அழிந்து போகிற மரம், அழிந்து போகிற மரத்திலிருந்து வருகிற சீட்டு, அழிந்து போகிற மரத்திலிருந்து வருகிறதான வாழை, இதுக்கே பரிதபித்து ஆண்டவர் கேட்கிறார், டேய் உன்னை இதுக்காப்பா, இதுக்கு பரிதபிக்கிறதுக்காக, இங்க செடிக்கு பரிதாபப்படுறதுக்காக அப்பா உன்னை நினிவேக்கு அனுப்புனேன். செடிக்கு பரிதாபப்படுறதுக்காக அப்பா உன்னை மீனை கொண்டு காப்பாற்றி உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்தேன். என்னைக்கு அழிஞ்சு போக வேண்டிய ஒண்ணு அழியாம பாதுகாத்து நினிவேல கொண்டு வந்ததுக்கு எதற்காக பரிதபிப்பாத? என் உள்ளத்தை பாருப்பா, என்ன கவனிச்சு பாருப்பா. நான் யாருக்காக பரிதபிக்கிறேன்னு பாரு. நான் ஆத்துமாக்களுக்காக, இந்த ஜனத்துக்காக பரிதபிக்கிறேன். நீயோ இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற, எத்தனை பேர் எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க உங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்க. எனக்கு புரியுது பாஸ்டர். அப்படியே இழந்து நிற்கலாமா? ஆத்துமாக்களை தாருமே தேவா, ஆயிரங்களாய் தாருமே, ஆத்துமாக்களை தாருமே தேவா, ஆயிரங்களாய் தாருமே. சின்னவன் ஆயிரம், சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்றீரே. சின்னவன் ஆயிரம், சிறியவன் பலத்த ஜாதி. எல்லாரும் அப்படி கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க.
இந்த 2 கரங்களை விரித்து சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு கூட நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா. நான் இயேசுவை கவனித்து பார்த்து நானும் அப்படியே இருக்கணும்னு தான் விரும்புகிறீங்க. நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறது போல நான் உண்மையா இருக்கணும்னு தான் விரும்புகிறேன். நீர் ஜனத்துக்காய் பரிதவிக்கிறது போல இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப பாவியாக நம்ம நினைக்கலாம், ரொம்ப நியாயக்காரங்கன்னு நினைக்கலாம். ஆனா அந்த ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அந்த மத்தியில கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு காரணம் நீங்க அதற்காக பரிதபிப்பீங்க. அதற்காக தான் உங்களை அந்த இடத்துல கொண்டு போயிருக்கிறேன். அந்த இடத்துல வந்து இவ்வளவு நாள் நான் உலகத்துக்காகவே பரிதபித்துட்டாப்போ, உலக ஆசீர்வாதத்துக்காகவே பரிதபித்து அதுக்காகவே பின்னால ஓடி ஒரு உபயோகமற்றவனாக இருக்கிறேன்ப்பா. அப்படியே 2 கரங்களை விரித்து கேளுங்கள் என்று சொன்னீரே தேவா, ஜாதிகளை தாருமே. கேளுங்கள் என்று சொன்னீரே தேவா, ஜாதிகளை தாருமே. பூமியின் எல்லைகள் சொந்தமாக்கிடவே பலனை தாருமையா. பூமியின் எல்லைகள் சொந்தமாக்கிட